டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா என்ன ஸ்ரேயா சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேக்குறதா ஸ்ரேயா? ஸ்ரேயா கேக்கலையா? தீப்தி, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா என்ன தீப்தி? டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஓகே. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா என்ன? வாட் இஸ் இட்? ரீஆர்டர் யூனிட் ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் குவான்டிட்டி இல்ல செல்லம், ரீஆர்டர் யூனிட். சொல்லி கொடுத்தனே. என்ன ஆச்சு தீப்திக்கு இன்னைக்கு? இப்பதான் ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேனேடா நானு. கேக்குது ரஷ்மி. அதான் 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 ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேனே நானு. ஆனுவல் டிமாண்ட் இன்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஓகே. சரி, ஓகே தீப்தி, நான் இது கேக்குறேன். இதுக்கு எப்படி ரீஆர்டர் யூனிட் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆவரேஜ் லீட் டைம் வந்து 5 டேஸ்டா. ஓகேவா? ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் 1000 டிவைட் பை 365. வாட் இஸ் ரீஆர்டர் யூனிட்? எவ்வளவு வருது? சூப்பர். இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணிப்பீங்க தீப்தி? ஆனுவல் டிமாண்ட் காஸ்ட் பர் யூனிட்டா? கரெக்டா சொல்லுமா? டோட்டல் காஸ்ட் கான்செப்ட்லி கேட்கறேன். ஜெனரலா டோட்டல் காஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிப்போம்? நான் ஃபார்முலா கேட்கல. என்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துப்போம்? ஆ, கரெக்ட். ஸோ காஸ்ட் பர் காஸ்ட், ப்ராடக்ட் காஸ்ட்டுக்கு டோட்டல் யூனிட்ஸோட காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு டோட்டல் ஆர்டரோட காஸ்ட், ஓகே, ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு வந்து அந்த அரியர் எவ்வளோ இதுவாகுது ஹோல்ட் பண்ணிருக்கோங்கன்ட்டு. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலா சொல்லுங்க. பார்த்து சொல்றீங்களா, பார்க்காம சொல்றீங்களா? வெரி குட், சூப்பர் தீப்தி, எக்ஸலண்ட்ரா. ஏன்டா சொல்லுமா, படிக்கலையா இன்னும்? ஏன்டா? போட்டு பாருங்க, போட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். ம். ஆமா, படிக்கணும். ஆனா படிக்கணும்டா, இது கண்டிப்பா வரும்டா. ம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட். ஏய், இசட் வேல்யூ, இசட் ஸ்கோர் ஃபார் 95% சர்வீஸ் லெவல் எவ்வளோடா தீப்தி? 1.64. illustration 23 போடலையா இன்னும்? அப்புறம் அதுல தானே இருக்கு 1.64. இப்ப நான் சொல்லிட்டு போனேன் 4:20க்கு. நான் அதெல்லாம் கேட்க போறேன், கோத்ரூ பண்ணுங்கன்னு கேங்க. ம். 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 illustration 24 பாத்துட்டீங்களா? இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் அது.
நான் சொல்லி கொடுத்தேனே போன கிளாஸ்ல. அத நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சம் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்னதுடா ஸ்ரேயா ஃபார்முலா? SS stands for இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் என்னதுடா ஸ்ரேயா? ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆனுவல் டிமாண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு ஆனுவல் டிமாண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அது மொத்தமா சேர்த்தா ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இல்லஸ்ட்ரேஷன் 27 ஹோம்ஒர்க்னு கொடுத்தா ஒவ்வொரு இனிமேதான் முடிக்கணுமா நீங்க? ஓகே, ஹோம்ஒர்க் பெண்டிங். ஓகே. 28th ப்ராப்ளமும் நீங்க போட்டுடலாம்டா. பேசிக் ப்ராப்ளம் தான். 28th ஹோம்ஒர்க் ஒரே நிமிஷம். 25 ஹோல்ட் பண்ணிருக்கேன்டா. 28th ஹோம்ஒர்க், 27 ஹோம்ஒர்க், 28 ஹோம்ஒர்க். ஷேர் பண்றேனா இல்லையா நானு? ஓ, சாரி சாரி சாரி, ஒரே நிமிஷம். ஆனா கொஞ்சம் படிக்கணும். இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல எனக்கு. கிளாஸ்ல இன்னும் நீங்க டான் டான் ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் கூட யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் த ஸ்பீடு. ஓகேவா? 28 என்னோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா புக்ல இருக்கிற ஒர்க்கிங் ஏதோ தப்பா இருக்கும்னு டவுட்டா இருக்கு எனக்கு. ஆ, இல்லம்மா, இல்லஸ்ட்ரேஷன் 28 என்னோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 22 மாதிரி தான்டா அது. புக்ல இருக்கிற ஒர்க்கிங் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அதனால. ஓ, சூப்பர் செல்லம். ஆமா. ம், ம், புரியுது புரியுதுடா. இல்லஸ்ட்ரேஷன் 29, a product is priced to sell ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் அண்ட் ஒரு யூனிட்டுக்கு 70 ரூபாய் காஸ்ட். ஒரு அன்சோல்டு யூனிட்டுக்கு ஒரு சால்வேஜ் வேல்யூ 20 ரூபாய். சால்வேஜ் வேல்யூனா என்னடா? ஸ்கிராப். வெரி குட். ஸ்கிராப். வெரி குட். டிமாண்ட் அவன் என்ன சொல்றான்? 35ல இருந்து 40க்குள்ள இருக்கலாம் டிமாண்ட். ஆனா 35 டெஃபினெட்லி கேன் பி சோல்ட் அண்ட் நோ யூனிட்ஸ் ஓவர் 40 வில் பி சோல்ட். 40க்கு மேல போச்சுன்னா சேல் ஆகாது. ஸோ சம்திங் டிராவலிங் பிட்வீன் 35 அண்ட் 40. இதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிமாண்டட் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க கண்ணா, சில கண்டிஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு சேல் பிரைஸ் 100, காஸ்ட் பிரைஸ் 70. அப்போ ஒரு யூனிட்டுக்கு லாபம் எவ்வளோ? 30. இப்போ நான் ஒருவேளை எனக்கு வந்து 35 டு 40க்குள்ள இருந்தது அப்படின்னா சேல்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். 40க்கு மேல எனக்கு சேல்ஸ் இருக்காது அப்படின்னும் எதிர்பார்க்கறேன். பட் கண்டிப்பா 35 ஷுவர் ஷார்ட்டா செல் ஆயிடும் அப்படின்றது இதெல்லாம் ரூல்ஸ். ஓகேவா? இப்ப சம்மு ஸ்டெப் 1 பாருங்க கண்ணா. இப்ப 35, 36, 37, 38 யூனிட்ஸ் டிமாண்டட்.
இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 35 ப்ரொடியூஸ் பண்ணி 35 டிமாண்டுனா எனக்கு வந்து லாபம் கிடையாது. இல்ல நோ ப்ராஃபிட், நோ லாஸ். இப்ப 36 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 35 யூனிட் தான் இதுவாச்சுன்னா எனக்கு என்ன என்ன அர்த்தம் அங்க? இதுல 2 டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஜெல்மார்க். டிமாண்ட் கம்மியா இருந்ததுன்னா, தென் நான் ப்ராஃபிட்ட சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்ட்னா நான் வந்து சப்ளை கம்மியா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் கம்மியா பண்ணியிருக்கேன். அப்பன்னா 100 மைனஸ் 70 அந்த ப்ராஃபிட்ட நான் இழக்கிறேன்னு அர்த்தம். இல்ல நான் டிமாண்ட ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ காஸ்ட்டயே நான் இழக்கிறேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அதாவது ஸ்கிராப்போட சேர்த்து அந்த காஸ்ட்டயே இழக்கிறேன். அப்பன்னா இந்த சம்ல அண்டர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்ட் ரிசல்ட்ஸ் இன் ப்ராஃபிட் ஐ எம் சாக்ரிஃபைசிங் இஸ் ரூ. 30. ஓவர் எஸ்டிமேட்டிங் ஆஃப் டிமாண்ட் இஸ் லாஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் சால்வேஜ் வேல்யூ விச் இஸ் ரூ. 70 மைனஸ் ரூ. 20 ரூ. 50. இது புரியுதா உங்களுக்கு? 2 பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்குறோம்டா. எனக்கு நான் ஜாஸ்தியா டிமாண்ட் வச்சு ஜாஸ்தியா டிமாண்ட் இருக்குன்னு நெனச்சா, அப்ப நான் வந்து காஸ்ட் லூஸ் பண்றேன். சப்ளை அப்பனா என்ன ஜாஸ்தியா இருக்கும்னு நெனச்சுன்னா, ஜாஸ்தியா புரொடக்ஷன் பண்றேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஜாஸ்தியா புரொடக்ஷன் பண்றதுல எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுக்கிறேன்னா, நெறைய பேர் எனக்கு வந்து என்னோட இட்லி எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. ஆனா நான் இட்லி கம்மியா தான் பண்றேன்னா, ரிமைனிங் கஸ்டமர்ஸ் தான் திருப்பி அனுப்புறேன்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? லாபத்த நான் இழக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? இது லிங்க் பண்ண முடியுதா? இப்ப வந்து உங்களுக்கு இது எப்படி சொல்றேன் பாருங்களேன். ஒரு 40 மில்க் ஸ்வீட் பண்றீங்கடா. ஆனா 50 பேர் வந்து நிக்கிறாங்க கியூல. 10 பேருக்கு என்ன சொல்வீங்க? போயிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல அப்ப அந்த 10 பேரோடது லாபத்த இழக்கிறீங்க. ரூ. 30. அதுவே அ நான் 40 பேர் வருவாங்கன்னு நெனச்சேன்னு, ஆ லைக் ஏதாவது ஒரு லெட்ஸ் டேக் ஒரு 20 தான். ஆ இப்ப 20 பண்ணியிருக்கோம். இல்ல 40 பண்ணியிருக்கோம். ஆனா 20 பேர் தான் வந்திருக்காங்கன்னா, நான் ரிமைனிங் இருக்கிற 20க்கான காஸ்ட் இழக்கிறேன். ப்ராபப்ளி என்ன சொல்றது? அந்த ரிமைனிங் 20 வந்து ரொம்ப கம்மி. ஆ புரியுதா? அதுதான். இது 2 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இப்ப இந்த சம் போட்டுறலாம். ஃபர்ஸ்ட்டு ஆ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ்டு, யூனிட்ஸ் டிமாண்டட். ஓகேவா? 36ன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ்? ரூ. 50 ஒரு யூனிட்ல. 37ன்னு வச்சுக்கோங்களேன். 2 இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? 2 இது ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆ உங்களோட புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ? ரூ. 70. அப்போ 70 இன்டூ 2 140. சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ? ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ரூ. 20. அப்ப 2 யூனிட்டுக்கு எவ்வளோ? 40. அப்போ ரூ. 100 இஸ் யுவர் அவுட்கம். இது அந்த 100 புரியலையாடா? 50 புரிஞ்சுதாடா? அதாவது 36 யூனிட் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்ரேயா. ஆனா 35 யூனிட்டுக்கு தான் ஆள் வந்திருக்காங்க வாங்குறதுக்கு. ஒரு யூனிட்டுக்கு வரல. ஒரு யூனிட்டுக்கு வரலன்றது உங்களுக்கு நஷ்டம் தானே? அப்ப அங்க என்ன உங்களுக்கு நஷ்டமாகுறதுன்றத எத சொல்றோம் நம்ம? அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற காஸ்ட் உங்களுக்கு நஷ்டம். ப்ரிப்பேர் பண்ண காஸ்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் எவ்வளவு சொல்லியிருக்கான்? காஸ்ட் பிரைஸ் ரூ. 70. கரெக்ட்டா? இந்த 70 ரூபீஸ்ல ஸ்கிராப் எவ்வளோ? ஒருவேள இத நான் விக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 20க்கு விக்கலாம். அந்த ஒரு பீஸ் ஆஃப் ரசகுல்லாவ ரூ. 20க்கு விக்கிறேன்னா, அப்போ உங்களோட நஷ்டம் எவ்வளோ? நெட் நஷ்டம் ரூ. 50. ம். நெக்ஸ்ட் ஒன் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 37 ரசகுல்லா ப்ரிப்பேர் பண்றீங்கடா. 35 ரசகுல்லா தான் நீங்க வந்து ஆள் வராங்க உங்களுக்கு வாங்குறதுக்கு. அப்ப 2 ரசகுல்லாக்கு அப்படின்னு கூட போட்டுக்கலாம் நீங்க. இன்டூ 2ன்னு பண்ணிக்கும்போது அப்படி போட்டுக்கலாம். ஈஸி வே. ஆனா இந்த ஆக்சுவல் ப்ரோப் பண்ணி நீங்க அந்த பிரேக்கப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல இது ஒரு ஒரு பீஸ்க்கு நஷ்டம் ரூ. 50, 2 பீஸ்க்கு
நஷ்டம் ரூ. 100, 3 பீஸ்க்கு 150, 4 பீஸ்க்கு 200, 5 பீஸ்க்கு 200 அப்படி கூட போட்டுன்னு போலாம். கரெக்ட் தான். ஆனா இது எப்படி வந்தது புரிஞ்சுதா? 650. அவ்வளவுதான். வெரி குட். இப்ப 36 ரசகுல்லா இருக்குடா. 35 தான் நீங்க பண்றீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ, நீங்க ப்ராஃபிட் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? ரூ. 30. 36 பீஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க. 36க்கும் ஆள் இருக்காங்க. ஸோ நோ, உங்களுக்கு 0. இப்போ 37 பீஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்கடா. பட் 36 பீஸ் தான் போகுது. அப்போ 50. திருப்பி இதே ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். 50, 100, 150, 200 அதே மாதிரி 50, 100, 150, 200. ஓகேவா? அதே மாதிரி 37க்கு நீங்க சொல்லுங்க ஸ்ரேயா. இது எப்படி ரூ. 60 வரும்னு சொல்லுங்க. ம். இல்ல செல்லம், 2 யூனிட் விக்கலன்னு இல்ல செல்லம். 35 யூனிட் தான் நீங்க ப்ரொடியூஸே பண்ணிருக்கீங்க. ஆனா 37 பேர் வந்து நிக்கிறாங்க அது வாங்குறதுக்கு, ரசகுல்லா வாங்குறதுக்கு. அப்ப 2 யூனிட்டுக்கான இத வந்து லாபத்த நீங்க இழக்கிறீங்க இல்லையா? 2 விஷயம் ஸ்ரேயா. அதாவது நான் கம்மியா பண்ணாலும் லாபத்த இழக்கிறேன். ஜாஸ்தியா பண்ணாலும் என் காஸ்ட் இழக்கிறேன். இதுதான் வந்து ஐம் சாக்ரிஃபைசிங் மை ப்ராஃபிட். கரெக்ட்டா? ஐயோ! அப்ப நினைச்சுப்போம், ஐய்யய்யோ! 2 பேருக்கு பண்ணியிருக்கலாமே. நம்மளுக்கு லாபம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 60 இழந்துட்டோமே. இதுதான் நம்மளோட ரியல் காஸ்டிங். நம்ம நார்மலா என்ன நினைப்போம்? வந்தவங்க வர்றத வச்சு பண்ணுவோம்ல. அப்படி பண்ணக்கூடாது. யாரெல்லாம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆனாலும் அவங்களோட இம்பாக்ட்டையும் காஸ்ட்ல எடுத்துட்டு வரணும்ன்றது தான் ஓவரால் அப்ஜெக்டிவ். அப்படிதான் மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் பார்க்கணும். ஆ கரெக்ட், கரெக்ட். அப்ப அந்த 2 பேரு, அப்ப 2 பேருக்கு நான் விக்காம போறேன்ல. அவன் 2 பேர் ஐயோ டிசப்பாயின்மெண்ட்டா பாப்பான். 2 பேரோட நான் ப்ராஃபிட்ட நான் வந்து இழக்கிறேன்ல. அதான் இந்த 30 இன்டு 2 ரூ. 60. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். நான் அண்டர் எஸ்டிமேட் டிமாண்ட் பண்றேன்னா ரூ. 30 இழக்கிறேன். ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்ட் பண்றேன்னா ரூ. 50 இழக்கிறேன்னு சொல்றேன். இந்த 100 மைனஸ் 70, 70 மைனஸ் 20 கால்குலேஷன் புரிஞ்சுதா தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும்? புரியுது. சூப்பர். ஓகேடா. இப்போ இந்த லைன் ஃபுல்லா ஒத்தத்தரா ஒவ்வொரு லைன் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இது ஸ்ரேயா டிஸ்கஸ் பண்ணுங்க. இது தீப்தி. இந்த இந்த பாட்டு. தீப்தி 38, ஸ்ரேயா 39, 40 அப்படி பண்ணலாம். சொல்லுங்க கண்ணா. இப்போ 36 நீங்க ரசகுல்லா வச்சிருக்கீங்கடா. 37 பேர் வந்துட்டாங்க. அப்ப என்ன நம்மளுக்கு நஷ்டம்? வெரி குட். இங்க 37, 37, 0. இங்க சொல்லுங்க. ஆ அவ்வளவுதான்டா. 50, 100, 150. சூப்பர். தீப்தி இதுக்கு நீங்க சொல்லுங்க கண்ணா. ஒண்ணுன்னா. அதாவது எப்படி தெரியுமா சொல்லணும்? 35 இப்படி சொல்லணும் லைவா. 35 ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆ 38, 30, 38. 38. சொல்லுங்க சொல்லுங்க. 30 டிமாண்ட் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? வந்திருக்காங்க. அப்படி லேமேன் லாங்குவேஜ்ல சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பழகுங்க. ஆ எப்படி 90 வரும்? இல்ல ப்ரொடியூஸ்டு தான். சோல்டுலாம் இல்ல. ப்ரொடியூஸ்டு. ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு 2மே சொல்லலாம்டா செல்லுமா. சோல்டு. இது ஆனா இதுதான் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். 25 இதுதான் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். இது மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட்கான டிமாண்ட சொல்றது. ப்ரொடியூஸ் பண்ணாத தானே செல் பண்ண முடியும்ல? இல்லடா, ப்ரொடியூஸ்டு தானே நம்ம செல் பண்ண முடியும். அதனால நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டுன்னு சொல்லலாம். சொல்லுங்க தீப்தி. தீப்தி. அ, எது புரியலடா? எது புரியல சொல்லுங்க. ஆ
ஒண்ணும் இல்லடா தீப்தி. உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் சொல்லு? ரசகுல்லா 35 பீஸ் நீ பண்றடா. பண்ணி குட்டி குட்டி பாக்கெட்டா ஒவ்வொரு பாக்கெட்டா போடுற. உன்னோட ரசகுல்லா நல்லா ஃபேமஸா இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்ரீரங்கம் 38 பேர் வந்து நிக்கிறாங்க வாசல்ல. நீ என்ன பண்ணுவ அவங்களுக்கு? 35 பேருக்கு தாங்க இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. 3 பேர நாளைக்கு நீங்க வாங்க. ஷார்ட்டேஜ் அப்ப நீங்க என்ன நினைப்ப? ஐய்யய்யோ! நம்ம 38 பேர் பண்ணியிருந்தோம்னா, லாபம் பார்த்துருக்கலாமே. 3 பேரோட லாபத்த இழக்கிறோமே நினைக்க மாட்டியா? ஆ 35 இன்டூ 30யா? 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 30டா? ஆ 30, 90 புரியுதா? நீ இதே மாரி சொல்லி பார்க்கணும். அதாவது இப்படி சொல்லி பார்த்தா தான் நம்மளுக்கு இது புரியும். 36 ரசகுல்லா பண்றோம். 38 பேர் வந்து நிக்கிறாங்க. அப்ப 36 ரசகுல்லா தான் என்னால விக்க முடியும். எவ்வளோ விக்க முடியல? 2 ரசகுல்லா சாரி எவ்வளோக்கு அவங்கள திருப்பி அனுப்புறோம்? 2 பேர திருப்பி அனுப்புறோம். அப்புறம் 2 பேரோட ப்ராஃபிட்ட நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். ஒருத்தரோட ப்ராஃபிட் ரூ. 30னா, 2 பேரோட ப்ராஃபிட் ரூ. 60. இப்படி சொல்லி பார்த்து தான் இந்த சம்ம போடணும். இது வந்து ரொம்ப கான்செப்ட்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுடா. வந்தவங்களுக்கு நம்ம குடுக்குறோம். வராதவங்களையும் ப்ராஃபிட் இல்ல சாக்ரிஃபைஸ்ன்னு நெனைக்கிறோம். கம்மியா வந்துட்டாங்கன்னா காஸ்ட் இழக்கிறோம். அவ்வளோதான் சிம்பிள். இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா இத்தன நாளா இந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்காது. கரெக்ட்டா? என்னடா ஆச்சு? ஏதா ப்ராப்ளமா? புரியலையாடா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே. ஆனா நீங்க நிதானமா கொஞ்சம் போடணும். இங்க பாருங்க தீப்தி இத ட்ரை பண்ணுங்க. 37, 38 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த லைன் இந்த 38, 39 ஃபுல்லா தீப்தி சொல்லுங்க. 40 ஸ்ரேயா சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி சொல்லணும். ஒரு ரசகுல்லா அந்த மாரி 37 ரசகுல்லா இருந்தது. 38 பேர் அந்த மாரி சொல்லணும் எனக்கு. சொல்லுங்க. ம். ம். என்னது ₹90 என்னது? 90 யூ ஆர் சாக்ரிஃபைசிங் த ப்ராஃபிட். புரியல இன்னும்ல? ஏதோ புரியுது. ஆனா புரியல. ஆ இழக்கிறோம் நம்ப. வெரி குட். அதே மாரி. சூப்பர். அடுத்தது. வெரி குட். வெரி குட். அடுத்தது. சூப்பர். அப்புறம் இது 100 as usual. 39 ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க கண்ணா. ம். வெரி குட். ம். வெரி குட். வெரி குட். சூப்பர்ரா. சூப்பர்ரா. சூப்பர். 40 புரியுறதா பாருங்களேன். நீங்களே செல்ஃபா போட்டு பாருங்க. 150லாம் புரியுறதா பாருங்க. குட்.
இப்போ இது ஸ்டெப் ஒன்றா. ஸ்டெப் 2 வந்து இங்க ப்ராபபிலிட்டி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 35, 36, 37 கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி சம்ல கொடுத்துருக்காங்களா? ஓகே, சம்ல கொடுத்துருக்காங்க. The cost of underestimating இது cost of overestimating. Okay. Optimal probability of not being sold. செல்லம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா, நோட் பண்ணிக்கோங்கடா சின்ன நோட்ல. ஆப்டிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்டுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஆஹ், எழுதிட்டீங்களா செல்லம்? The optimum probability of cost not being sold is equal to எழுதிக்கோங்கடா நான் சொல்றது. The cost of underestimating the demand or இப்படி எழுதிக்கோங்க, loss of profit. Cost of underestimating the demand is loss of profit. Okay, divided by, ஹலோ கேக்குறதா? ஓகேடா. அதாவது the cost of underestimating the demand is loss of profit divided by the cost of overestimating the demand, including the units sold at salvage value, including the salvage value. ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 30 இருக்குல்லடா, இந்த 30ன்றது வந்து அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பண்ற வேல்யூ. ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி பார்க்குறேன்டா. இப்போ கேட்குறதா பாருங்க. ம், இப்படி எழுதிக்கோங்க செல்லம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வேணாம், அவ்வளோ வேணாம், பெருசாக வேணாம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் டிவைடட் பை ரியல் லாஸ் ப்ளஸ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிக்கோங்க. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ப்ராக்கெட்டில் இந்த அண்டர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்ட் போட்டுக்கோங்க, டிவைடட் பை ரியல் லாஸ் ஓவர் எஸ்டிமேட் ஆஃப் டிமாண்ட் ப்ளஸ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதெல்லாம் ஆமாம் அப்படி எழுதியிருக்காங்க, பட் ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. நான் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன், அது ரொம்ப வளவளவலன்னு போடுது, வேண்டாம். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராஃபிட் எது இழக்கிறீங்க, டிவைடட் பை ரியல் லாஸ் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் டிமாண்ட் போது பிளஸ் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். இது ஆப்டிமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பீயிங் சோல்டு. இது ஒரு 1 மார்க் கொஷின்ல வருங்கண்ணா. அதாவது எப்படின்னா, இதை மட்டும் கேட்டுட்டு ம், இது மட்டும் கேட்பாங்கடா. Demand expected to be 70, 35 and 40 units. 35 definitely can be sold and no units over 40 will be sold எல்லாம் இருக்கு இல்லையா? இதை மட்டும் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும்னா இதை மட்டும் கேட்பாங்க. What is the optimal probability of not being sold? So loss of profit in case of overestimation of demand divided by real loss in case of underestimation of demand plus loss of profit. அப்பனா என்ன? 30.6
will be your ஆன்சர். இங்க என்ன குடுத்துருக்கான்? உங்க புக்ல என்னடா குடுத்துருக்காங்க? 30 0 பாயிண்ட் இதுதான் வருதா? 375 வருது. இதான் என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல போட்டிருக்காங்க. ஆன்சர் மாத்திக்கோங்க. இங்க பாருங்களேன், இப்ப இந்த 30.6 இருக்குல்ல கண்ணா, இப்ப நீங்க 30.6ல இங்க பாருங்க, 0.10, 0.2, 30.6 வந்து 0.306 ஆக்சுவலா அது. 0.306 எதுக்குள்ள ரேஞ்ச் ஆகுது? பிட்வீன் 0.25 அண்ட் 0.50 கரெக்டா? அதன் என்னமோ சொல்லலாம் 30/50 plus 30. ஸோ இது ரெண்டும் இந்த ரேஞ்ச்குள்ள வருதுனால நம்மளோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிமாண்டட் வந்து 37. இந்த இது படிப்போம்ல, ஃபவுண்டேஷன்ல மீடியன் எடுப்போமே, இந்த ரேஞ்ச்குள்ள வரதை எடுத்துப்போம்ல, அதுதான் ஆன்சர். புரியுதா? இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கேன் பாருங்களேன், 306 வரதுனால அதுதான் ஆன்சர். இந்த சம்மம் illustration 30 similar to illustration 24 டா. இந்த மாதிரி சம் அது. ட்ரை பண்ணுங்க கண்ணா. இது ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போடுங்க. 24 24 போட்டுற மாதிரி தான் 22 28ம் 27 இப்போ போட்டிருக்கோம் நம்ம. சரி 27 ஏற்கனவே கொடுத்துருக்கேன். 29 இப்போ போட்டிருக்கேன். ஓகர் செல்லம் அவ்வளோதான். செல்லம்மா 30யும் இல்லஸ்ட்ரேஷன் 24 மாதிரிடா. போடுங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து 25 சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 25. அதுக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருங்க. என்னடா இதுல நம்ம பார்க்கணும் 17 15th நான் கிளாரிஃபை பண்ணணும். அப்புறம் 17th கிளாரிஃபை பண்ணணுமா? 20 என்னெல்லாம் பெண்டிங், ஒரு நிமிஷம் சொல்றேன். போட்டாச்சு இல்ல? ஓகே. ஆமா, கொஞ்சம் அப்படியே சைடா ஸ்பீட் அப் பண்ணிக்கோங்கடா. ஓஆர் இதெல்லாம் குட்டி குட்டி மார்க்ஸ் என்ன அப்புறம் ஆ, பெரிய சம்ஸ்லாம் போட்டு நம்ம 7 மார்க் வாங்குறதுக்கு எம்சிக்யூ ஒழுங்கா 30 மார்க் வாங்குறதுக்கு டார்கெட் பண்ணோம். இந்த மாதிரி மாடியூல் 2ல குட்டி குட்டி ஃபார்முலா, இசட் ஸ்கோர் அந்த மாதிரிலாம். ஓகேவா? மாடியூல் 4. ஆமா அதுதான். ஏய் நீங்க வந்து பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் யாருங்க? ஃபுல் மார்க்ஸ். ஏய் நீங்க அந்த வந்து அசைன்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே 12th? தீப்தி படிக்கல. ஸ்ரேயா நீங்க? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பேசிக்ஸ்லாம் அவங்களுக்கு கவர் பண்ணிடுறாங்கடா ஓஆரோடது. ஓகே ஓகே புரியுதுடா. சரி
கரெக்ட். அசைன்மெண்ட் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து